வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் இந்த கந்தன் நான் சொல்கின்ற இந்த வார்த்தையை என்னவென்று ஒரு முறையாவது நீ செவி கொடுத்து கேட்பாயா? உனக்கு என்ன வேண்டுமோ அதை மனதில் நினைத்து கொண்டு நான் கொடுக்கின்ற இந்த வாய்ப்பை உனதாக நீ நிச்சயமாக பயன்படுத்தி கொண்டாயானால் எந்த நேரமும் உனக்கு நல்லது நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நாளிலும் உனக்கான விஷயங்கள் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லா விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென இந்த கந்தன் நான் சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரமும் காலமும் உனக்கு என்ன சொல்லித்தர காத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் வருவதை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். மேலும் மேலும் கந்தன் கொடுக்கின்ற வாய்ப்புகளையும் சரியான நேரத்தில் தெளிவாக நீ பெற்று கொண்டால் போதும். இனி எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த நேரம், இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உடன் இருக்கிற இந்த காலமும் நேரமும் இந்த கந்தனின் அன்போடும் அருளோடும் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் துணையாக வரக்கூடிய உன் அப்பனை நீ எந்த காலத்திலும் மறந்துவிடக்கூடாதல்லவா? நடக்கும் நல்ல விஷயங்கள் எதுவென்றாலும் உன்னுடைய விருப்பப்படியே அது உனக்கு நடந்தே தீரட்டும். கந்தனின் அன்பு உனக்கு உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் துணையிருந்து உனக்கு நடத்தி கொடுக்கட்டும். நீ தொட்டது என்னவென்ற ஒரு யோசனை உனக்குள் வருகிறதா? உன் சிந்தனைகள் எல்லாம் நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அதை பொறுத்து இந்த வாழ்க்கையிலும் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். என்னவென்றும் ஏதுவென்றும் நீ ஒவ்வொன்றையும் முறையாக எப்பொழுதும் நீ புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. என் பிள்ளைக்கு கந்தன் எப்பொழுதும் துணையிருந்து எல்லாவற்றையும் சொல்லி தருகிறேன் எனும் பொழுது இதனை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமையும் நமக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்களில் நல்லது எது, கெட்டது எது என்று தெரிந்து கொள்ளும் இந்த நேரம்தான் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உச்சத்தையும் காட்டி கொடுக்க போகிறது. நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அது எல்லாமுமே உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறப்போகிறது என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நிலையிலும் கந்தனின் அன்பு உனக்கு சரியாகவே துணை வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் போது இனிமேலும் நீ எங்கும் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாமல் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கு நல்லது நடப்பதை காண நானும் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன். இந்த கந்தன் எப்பொழுதும் உனக்காக உன்னை தொடர்ந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. மனமுடைந்து நிற்காமல் எப்பொழுதும் தைரியமாக இரு. இன்று நீ தொட்ட விஷயம் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது. உன்னுடைய எண்ணத்தை அது உனக்குள்ளேயே பிரதிபலிக்கப் போகிறது. என் குழந்தையே, மஞ்சள் வண்ணம் மங்களகரமான ஒரு நிகழ்வை உன் வாழ்க்கையில் நடத்துவதை குறிக்கும். சிகப்பு வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் தீமைகளை அழிப்பதை குறிக்கும். என் பிள்ளையினுடைய மனது இப்பொழுது எரிமலையாக இருந்து தன் வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளை அழிக்க வேண்டும். தன் வாழ்க்கையில் தன்னை சுற்றி இருக்கும் தீமைகளை வேறறுக்க வேண்டும் என்பதில் இருக்குமானால் சிகப்பு வண்ணத்தை உன்னை அறியாமலேயே நீ தொட்டிருப்பாய். மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க வேண்டும், தன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால்
நிச்சயமாக என் பிள்ளையினுடைய மனது இந்த நேரம் அமைதியாக இருக்குமானால் நீ சரியாக மஞ்சள் வண்ணத்தை தொட்டிருப்பாய். இதுதான் உண்மை, இதுதான் நியாயமும் கூட. மனதில் இருக்கின்ற விஷயங்கள் அப்படியே இந்த வாழ்க்கையை ஒவ்வொன்றாக பிரதிபலித்து கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரிய தொடங்கிவிடும். உன்னை சுற்றி வரும் பல உண்மைகளை என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் நாளில், என்றும் இந்த கந்தன் இருக்கும் இந்த நாளில் என் பிள்ளைக்கான தேவைகள் எல்லாமும் சரியாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் சரியாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நாம் ஆசைப்படுவதில் நமக்கான தேவைகளை நாம் நிச்சயமாக நடத்தி கொள்ள வேண்டும். நாம் விரும்புகின்ற வாழ்க்கையை நம்முடையதாக நாம் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. ஒவ்வொன்றாக இனி உனக்கு புரிய வரும் பொழுது வாழ்க்கை கொடுக்கின்ற யதார்த்தங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது, ஏது தருகிறது என்பதனையும் புரிந்து கொள்வாய். மங்களகரமான நிகழ்வும் உன்னை ஆட்டி படைக்கும் தீமைகளிலிருந்து உன்னை வேறறுக்கும் நிகழ்வும் நிச்சயமாக உன்னை சுற்றி வந்து உன்னை நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. கந்தன் இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ எதற்கும் இனி கலங்க வேண்டாம். அப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு மாறுதல்களை தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாமும் நீ நினைத்தால் நிச்சயமாக உன்னால் சரியான நேரத்தில் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நினைத்தால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனையும் நீ மறக்காதே. உடன் இருக்கும் தேவைகள் இனி உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களிலிருந்து நிச்சயமாக தேற்றி கொண்டு வரும் என்பதனை மறக்காதே. இந்த சூழ்நிலையோடு உனக்கு அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் ஒரு மாற்றம் வரும். உன்னுடைய எண்ணம் போல எல்லாமும் உனக்கு சீரும் சிறப்புமாக சரியாக மாறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். இதுவரையிலும் என் பிள்ளைக்கு ஏற்பட்ட விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டாலே அது போதுமல்லவா? நடப்பதை புரிந்து கொள்வதும் வருவதை என்னவென்று தெரிந்து கொள்வதும் இனி இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் உனக்கான தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான தீர்வுகளோடு உன்னை மனநிறைவோடு வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. கந்தனை நம்பி தன் வாழ்க்கையில் என் கையில் ஒப்படைத்த என் பிள்ளைக்கு சர்வ நிச்சயமாக முழுமையான ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. சரியாகவே எல்லா விஷயங்களிலும் ஒரு மாறுதல் கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. என்றும் எப்பொழுதும் நீ இந்த அப்பனின் பிள்ளையாக உன்னுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து வந்து கொண்டே இரு. நான் இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ கலங்கிவிட வேண்டாம். நான் சொல்ல சொல்ல இனி இந்த வாழ்க்கையிலும் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சரியாக நடந்து கொண்டோமானால் நடப்பது எல்லாமும் நம் கண் முன்னால் நமக்கானதாக நிச்சயமாக நடக்கும். கந்தனிருந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லா நிலையிலும் என் பிள்ளையினுடைய விருப்பங்களும் ஆசைகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை
நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.